பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நேற்றைய தினம் திருநள்ளாறு பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். தொடர்ச்சியாக அந்த கோவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி சொல்வதற்காக அது ஒரு குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ். அந்த குரூப்பை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். கோவில்கள்லையும் சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அறுபடை வீடு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். முருகனுடைய முக்கியமான 6 தலங்களை ஆறுபடை வீடு, தூய தமிழே நெடில் குறிலாகும் அறுபடை வீடு என்று சொல்வார்கள். 6 படை வீட்டை அறுபடை வீடு என்று நெடிலை குறிலாக்கி சொல்வதுண்டு. அறுபடை வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த 6 கோயில்களுக்கும் பெயர் ஆறுபடை வீடு. இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ். இப்போ பெருமாள் கோயிலை பற்றி சொல்லும்பொழுது 108 வைஷ்ணவ திவ்ய தேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தது மொத்தம் 108 கோயில்கள். 108ல் 2 மண்ணுலகிலே இல்லை, மேலே இருக்குது. ஆக நம்ம 106 கோவில் பார்க்கலாம். அதுக்கு பேர் திவ்ய தேச யாத்திரை. பெருமாள் கோவிலில் ஆழ்வார்களால் பாசுரம் பாடப்பட்ட கோயில்களை தான் மங்களாசாசனம் செய்யப்பட்டவைன்னு சொல்லுவாங்க. 106 கோயில்கள், அது ஒரு குரூப். அதே மாதிரி முருகன் கோயிலில் அறுபடை வீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு உள்ள கோயில்களிலே 276 திருமுறை தலங்கள், பாடல் பெற்ற கோயில்கள் 276. 74 இல்லை 6. சில பழைய புஸ்தகத்தெல்லாம் 274ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 அடையாளம் காணப்பட்டது. இந்த தேவாரம் இந்த தலத்திற்கு பாடப்பட்டதுன்னு 2 கோயில்கள் அடையாளம் காணப்பட்டதால் அவையும் சேர்த்து 276 கோவில்கள் சிவன் ஸ்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள். தேவார பாடல் பாடப்பட்ட தலங்கள் 276. சக்தி பீடங்கள் 51. அந்த மாதிரி இப்போ இந்த 276 சிவன் ஸ்தலங்கள்லேயே உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு குரூப் மாதிரி நிறைய கோயில் இருக்குது. பஞ்சபூத தலங்கள். பஞ்சபூத தலங்கள்னால் பஞ்சபூதம்னா என்ன? தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். மண் தலம் திருவாரூர். அம்பிகைக்குரிய மண் தலம் காஞ்சிபுரம். அதனால் பிருத்திவி தலம் என்று இதை 2மே சொல்வார்கள். காற்று வாயுஸ்தலம் காளஹஸ்தி. அக்னி நெருப்பு தலம் திருவண்ணாமலை. நீர் ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்கா. ஆகாசம் நடராஜன் சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆகாசஸ்தலம். அதே போல சப்த விடங்க தலங்கள்னு இருக்கு. 7 கோவில். திருவாரூர் முதல்ல திருவாரூர் வீதி விடங்கன். திருக்காராயில் ஆதிவிடங்கன். திருக்காரவாசல் என்றும் அதை சொல்வார்கள். திருக்காராயில், திருக்காரவாசல், ஆதிவிடங்கன். இங்கெல்லாம் விடங்கன்னு பேர். தியாகராஜர் சன்னதி இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை தவிர ஒரு சிவலிங்கம், மூலவர் சிவலிங்கம் ஒன்று இருக்கும், ஒரு மரகத லிங்கமும் இருக்கும். அந்த தியாகராஜர் சன்னதி உள்ள 7 கோவில்களை சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னெல்லாம்? திருவாரூர், திருக்காரவாசல், திருவாய்மூர், திருக்குவளை, வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருநள்ளாறு. இந்த 7 தலங்களும் சேர்ந்தது சிவபெருமானின் திருத்தலங்களிலே முக்கியமான ஒன்று. சப்த விடங்க தலங்கள். மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ சந்திரன், செவ்வாய், சனி எல்லாம் 8ல் இருக்குது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனியோடு சந்திரனும் சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் மனதிலே ஏற்படும். அந்த எண்ணங்களையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரபெற. மனம் ஒரு குரங்கு, அது எங்கேயெல்லாமோ தாவும். அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த குரங்கை கட்டுப்படுத்துவதற்கு ராமா 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 என்று சொல்லி ராமநாமத்தை ஜெபித்து அந்த மனம் என்னும் குரங்கை தாவ விடாமல் ஒருநிலைப்படுத்தி அதை இழுத்து பிடித்து வைக்க வேண்டும். மனோகாரகனாகிய சந்திரன் 8ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று செவ்வாய் சனியோடு சேர்வதால் தேவையற்ற எண்ணங்கள் உங்களது மனதிலே குடிகொண்டு உங்களை ஆட்டி படைத்து கொண்டு உங்களது செயல்பாடுகளை எல்லாம் நினப்பு புழப்பக்கெடுத்து தான்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத நினப்புகளை வைத்து கொண்டு உங்கள் பிழப்பை விட்டு விடாதீர்கள். உங்கள் தொழிலிலே கவனமாக இருங்கள். கடமைகளை செய்து கொண்டிருங்கள். வம்பு தும்பு வரக்கூடிய விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம், விவாதிக்க வேண்டாம். இன்றைய தினம் ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. ஆகவே இனி
உங்களுக்கு நல்ல நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடமாகிய மேஷத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரை நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த கிரக அமைப்பு காரணமாக நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள். அனைத்து விதத்திலும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். உயர்கல்விக்காக தொலைதூரம் சென்று படிக்க வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எனினும் நல்ல ஒரு கல்வி ஞானம் கிடைப்பதற்காக சிரமப்பட்டு போய் படித்துவிட்டு வருவதிலே தவறில்லை. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன், 2ஆம் இடத்திலே குரு ராகு, 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரனோடு செவ்வாய் சனி சேர்க்கை, 10ஆம் இடத்து புதன், இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதை செய்ய துவங்கினாலும் அதிலே வெற்றி நிச்சயம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றது. 12 குடைய சந்திரன் 4ஆம் இடத்திலே நீச்சமடைந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறது. ராசியில் உள்ள குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். குறிப்பாக 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே இருக்கும் சிம்மராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நேரம் நெருங்கிவிட்டது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நேரம். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குவா குவா சத்தம் கேட்கப் போகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி எழுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியர் தாங்கள் விரும்பும் உயர் கல்வியிலே வாய்ப்பு கிடைத்து அட்மிஷன் கிடைத்து அதிலே சேர்ந்து விடுவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்து சந்திரன் என்பதால் நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதிக்கு தொடர்ந்து குரு பார்வை கிடைப்பதால் நன்மை. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மை. விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு முன்னோக்கி நகர துவங்கிவிட்டதால் நன்மை. ஆகவே அனைத்து விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அப்போ ராசி அதிபதியாக செய்ய வேண்டிய நன்மையை செய்யுமா அல்லது அஷ்டமாதிபதியாக செய்ய வேண்டிய தீமையை செய்யுமா என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். நியாயமான சந்தேகம்தான். ராசி அதிபதி ராசிக்கு தீமை செய்யாது. ஆனால் 8ஆம் இடத்திற்கும் அதே கிரகம் அதிபதியாக இருப்பதால் ஆரோக்கியத்திலே அவ்வப்போது சிறு சிறு உபாதைகளை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கிட்னி தொடர்பான, சிறுநீரகம் தொடர்பான அல்லது பைல்ஸ், ஃபிஸ்டுலா போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் சில பேருக்கு வரும். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை சற்று கவனமாகத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். எனினும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும் என்று சொல்வதற்கில்லை. ஜனனகால தசை